எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் நூடுல்ஸ் நல்லா செம்ம டேஸ்ட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனுக்கு மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துட்டு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் வரளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் வரளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் வரளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமன் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா சிக்கனுமே நல்லா டேஸ்டியா இருக்கும். ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கிறப்ப 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும். நூடுல்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து வேக வைக்க கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து வெந்துச்சு அப்படின்னா குழஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனையுமே எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பீஸா இருக்குல்ல, சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸா நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 4 முட்டை எடுத்திருக்கேன். இதையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெப்பர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டையை வந்து ரொம்ப வேக வைக்க கூடாது. ஒரு 80% வெந்தா போதும். இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே பாத்திரத்தில் இன்னும் ஒரு 4 ஸ்பூன் வரளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு நீல வாக்கில் வந்து பெரிய வெங்காயமாக பார்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து காய்கறியை வந்து சேர்த்துடலாம். பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் வந்து முட்டைகோஸ் எடுத்திருக்கேன், கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப வதக்கிறாதீங்க, கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கணும் சாப்பிட்றப்போ. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் இதை வதக்கி விட்டா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோயா சாஸ், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து 1 ஸ்பூன் வரளவுக்கு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வரளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எல்லாத்தையுமே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நூடுல்ஸுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நூடுல்ஸையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நூடுல்ஸை வடிகட்டினதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர்ல ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒன்னோட ஒன்று நல்லா ஒட்டாம உதிரியா கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நூடுல்ஸ் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கிறதுனால மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கரண்டி வச்சு வந்து 4 சைடும் நல்லா குத்தி விட்டுக்கிட்டேன். அப்பதான் வந்து கொஞ்சம் உடஞ்சிச்சு அப்படின்னா மிக்ஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டை, அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண சிக்கன் சேர்த்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் லீவ் விட போறாங்க. கண்டிப்பா வீட்டில் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் அப்படியே இருந்தது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.